கொலோசையர் 1 அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிறீர். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற நிலை இருக்கிறபடி ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகள் கர்த்தாவே எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வருவதாக. எங்களுடைய காதுகள் கர்த்தாவே கவனிக்கிறதா இருக்கட்டும், இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும். தேவனே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ரோமர் 14:17 அங்கிருந்து பல சத்தியங்களை நாம் பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதே போல கிட்டத்தட்ட அது மாதிரியே ஒரு வசனம் தான் இது. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவும் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிற ஒரு வசனம்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். உட்படுத்திட்டாரா, உட்படுத்த போறாரா? பாருங்க, அங்க பார்த்து சொல்லுங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். உட்படுத்திட்டாரு. நிறைய ஆவிக்குரியவங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பரலோகத்துக்கு உட்படுத்திட்டாருன்றத மாதிரி, பரலோகம் வரைக்கும் நம்மளை உட்படுத்திட்டாரு, பரலோகத்தில் கொடுக்கப்படுகிற என்ட்ரியை பற்றி தான் அங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பிசாசு பாருங்க, கொடிய வஞ்சகன். அவன் என்ன பண்ணுவான்னா, எல்லாத்தையுமே எதிர்காலத்துக்கு ஒத்தி போட வச்சுருவான். எதிர்காலத்துக்கு நீங்கள் ஒத்தி போட்டிங்கன்னா அப்புறம் நிகழ்காலத்தில் நீங்கள் எதையுமே நினைச்ச முடியாது, அனுபவிக்க முடியாது. பிசாசு பாருங்க, பெரிய ஏமாத்துக்காரன் பாருங்க. இது பரலோக பிரவேசத்தை பற்றி சொல்லப்படுகிற வசனம் கிடையாது. பரலோகத்துக்குள்ளே நுழையிறதை பற்றி வேற நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை உட்படுத்தி விட்டார். நாம் இன்றைக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அந்த அன்பின் குமாரனுடைய பேர் என்னங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். இயேசு. இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம். இயேசுனுடைய அரசாட்சிக்கு கீழே தான் இருக்கிறோம். இயேசுவை பற்றி தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. பாருங்க, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அப்படின்னா நம்மை பாருங்க, ராஜாக்கள் என்றும் நமக்கு மேல அவர் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜாவாக இயேசு இருக்கிறார். அருமையானவர்களே, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஆச்சரியமான ஒரு சத்தியம் பாருங்க. இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம். போகிற இடம் என்னதென்று அறியாமல் பாருங்க, குருடர்களாக அப்படியே தடவிட்டு தெரிஞ்சோம். பாருங்க, ஒளியின் தேவன் நம்மை சந்தித்தார், தம்மை இன்னார் என்று நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பை நமக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். கல்வாரி பாடுகள் மூலமாக பாருங்க, அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, சமாதானம், இதை பற்றிய பாருங்க ஒரு உணர்வை, ஒரு வெளிச்சத்தை தேவன் நமக்கு தந்தாரு. கண் திறக்கப்பட்டவர்களாய் இயேசுவை பாருங்க விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம். பாருங்க, இன்னைக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஒரு காலத்துல இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம், இன்னைக்கு நம்ம இருளின் ராஜ்யத்துக்குள்ள இல்ல, இன்னைக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், இருளின் அதிகாரத்தினின்று தேவன் என்னை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நாம உள்ளதா இருக்கிறோம். இந்த சென்ஸ், இந்த உணர்வு பாருங்க, நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிசாசுனுடைய ராஜ்யத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்கிருந்து வெளியே வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிற இன்னைக்கு இயேசு என் ராஜா, இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர், இயேசு என் மீட்பராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆண்டு நடத்துகிறார். இப்படிப்பட்ட
ஒரு உணர்வு நம்மை பாருங்க பற்றி பிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் இப்படிப்பட்ட சிந்தையினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆ? தேவனுடைய அற்புதமான ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன். தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே நான் இருக்கிறேன். இந்த தேவன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாரு. என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறாரு. நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறதை பார்க்கலாம், கர்சனை உடையவனாக இருக்கிறதை பார்க்கலாம். தேவன் என்னுடைய வாழ்க்கை குறித்து அதிக கர்சனையுடையவராக இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா பாருங்க, நம்மை உண்டாக்கினவரே அவர் தான், இந்த உலகத்தில் கொண்டு வந்தவரே அவர் தான், பாருங்க நம்மை ரட்சித்தவர் அவர் தான், நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறவரும் அவர் தான், இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் அதிக கரிசனையுடையவராக இருக்கிறார் என்பது தான் உண்மை. பாருங்க, நம்ம பிறக்கிறதுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்பதாகவே, ரொம்ப காலத்துக்கு முன்பதாகவே, இன்னும் சொல்ல போனா உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே பாருங்க நம்மை அவர் கண்டு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்னைக்கு ஒரு வேலையில் ஒரு செலெக்ஷன் கிடைச்சிருச்சு, ஒரு காலேஜில் ஒரு செலெக்ஷன் கிடைச்சிருச்சு, ஒரு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா மக்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இருக்கிறதுல பெரிய நபர் பாருங்க நம்மை தெரிந்து கொண்டார் என்பது எவ்வளோ பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். நாம் எந்த கரையும் கொடுக்கல, ஆனால் தேவன் அற்புத விதமாக நம்மை நேசித்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. யோசித்து பாருங்க, எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்க. இதன் மத்தியில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா அருமையானவர்களே, இது சீட்டு நம்ம பேரில் விழுந்துருச்சுன்னு சொல்லுது. நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தேவன் நேர்த்தியான இடங்கள்ல எனக்கு நினைச்சிருக்கிறாரு, பங்கு கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆகவே பாருங்க, தேவன் நம்மை ரட்சித்து அற்புத விதமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஆவியிலே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க லூக்காஸ் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்காஸ் விசேஷம் 17:21 20 வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுறதுக்கும் ஏது வராது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. பாருங்க, நம்முடைய ஆவிக்குள்ளே தேவன் இருக்கிறாரு. தேவனுடைய அரசாட்சி நம்முடைய ஆவிக்குள்ளே நடைபெறுகிறது. நாம் ஆவி மனிதர்கள், சரீரம் என்கிற கூற்றுக்குள்ளே நாம் குடியிருக்கிறோம். பாருங்க, என்றைக்கு தேவன் இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்தாரோ அன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்துருச்சு. இன்னைக்கு சரீர பிரகாரமாக நீங்க பழங்கநத்தத்தில் குடியிருக்கலாம், பசுமலையில் குடியிருக்கலாம். சரீர பிரகாரமாக நீங்க வெள்ளாபுரத்தில் குடியிருக்கலாம் அல்லது அவனியாபுரத்தில் குடியிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீர்கள், தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை வேதத்தில் பல பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதில் ஒன்று சங்கீதம் 91. சங்கீதம் 91க்கு போவோம். சங்கீதம் 91 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருப்பது என்பது தேவனுடைய ராஜ்யம். தேவனுக்குள்ளே இருப்பது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருப்பது. அதை அப்படி தான் பேசுகிறான் சங்கீதக்காரன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய செட்டின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். என்ன நன்மைகள் பாருங்க. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
அவர் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார், வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவிப்பார்னு போடல, தப்புவிப்பார்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா தப்புவிப்பார்னு அர்த்தம். அப்புறம் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். கோழி வந்து குஞ்சுகளை மூடுற மாதிரி தேவன் அவருடைய குஞ்சுகளாகிய நம்மை மூடி பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆபத்துகளும் விபத்துகளும் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? பேப்பரை பிரட்டி பாருங்க, என்ன பயங்கரமா இருக்குது. 600 பேர் செத்து போயிட்டாங்க, 700 பேர் செத்து போயிட்டாங்க, இப்படிதான் நியூஸ் இருக்குது. ஆனா நமக்கு குட் நியூஸ் இங்க இருக்குது, நற்செய்தி. அது என்னன்னா, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் போவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். பாருங்க, இரவில் பயங்கரம் உண்டாகுதான், பகல்ல அம்பு பறக்குதான். எல்லாம் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? இருளில் கொள்ளை நோய் நடமாடுதான், மத்தியானத்தில் சங்காரம் பாழாக்குதான். ஆனா இந்த தீமைகள் எதுவுக்குமே நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாம் தேவனுடைய மறைவுக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் போன வாரம் மாதிரியே மறுபடியும் ஒரு முறை எழுந்து நின்று இந்த வசனங்களை அறிக்கை செய்வோம், சொல்லுவோம். நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படாதிருப்பேன். அல்லேலூயா. உட்கார்வோம். 7, 8 ஆகிய வசனங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு அருமையானவர்களே, எதிரிகளின் மேலே, எதிர்ப்புகளின் மேலே, சவால்களின் மேலே தேவன் பாருங்க ஜெயத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த உலகம் இது எதிரிகள் எதிர்ப்புகள் நிறைந்த உலகமா இருக்குது இல்லையா? எதிரிகளே வரக்கூடாது, எதிர்ப்புகளே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பரலோகத்துக்கு போறது தான் நல்லது. ஹலோ, பூமியில் இருக்கிற வரைக்கும் பாருங்க எதிரிகள் இருக்க தான் செய்கிறாங்க, இருப்பாங்க. கர்த்தருடைய 2ஆம் வருகை வரைக்கும் எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். யோவான் 16:33 போவோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நிறைய பாருங்க ஆவிக்குரியவர்களை பிசாசு லேசா அப்படி ஏமாத்தி போறான். அதனால தான் பிசாசுடைய வஞ்சகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எப்படி ஏமாத்துறான்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம்னு சொல்லி இயேசு சொல்லிட்டார் இல்லையா? எத்தனை பேர் சொல்றதுக்கு நான் கேட்டிருக்கேன் தெரியுமா? பிரதர், பாஸ்டர், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார் இல்லையா? நான் சொல்லுவேன், அப்படி ஒன்றும் சொல்லலையே. கண்ணெல்லாம் பெருசாயிரும். நல்லா வாசிங்க. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும்ன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், எல்லாரும் சொல்லுவோம் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, வசனத்தை பாதியை மட்டும் பிடிச்சுக்கிட கூடாது. வசனத்தை வச்சே ஏமாத்துறதுக்கு பிசாசு ட்ரை பண்ணுவான் பாருங்க. இயேசுட்டையே எழுதி இருக்கிறதே என்ன,
வசனத்தை சொல்லி அவரை ஏமாத்திடலான்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? பிரயாசப்பட்டான். ஆனா இயேசு இடம் கொடுக்கவே இல்லை. கவனிங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு மட்டும் சொல்லல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, அதுல ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன போட்டிருக்குதுன்னா, ஐ ஹவ் ஓவர்கம் த வேர்ல்டு ஃபார் யூ. நான் உலகத்தை உங்களுக்காக ஜெயித்தேன்றாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்காக ஜெயித்தார். நமக்காக தான் ஜெயித்தார். அவருக்காக ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே ஜெய கிறிஸ்து தான். அவர் ஏற்கனவே பாருங்க வெற்றி சிறந்த தேவன். அவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசு அவருக்கு விரோதமா கலகம் பண்ணா அங்கிருந்து ஒரு உதவு கொடுத்து பாருங்க, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று எழுதப்பட்டிருக்கிறது. உதச்சி கீழதாள்னார், அவ்வளவுதான். பாருங்க, வேற யாரும் அவருக்கு விரோதமா போராடின மாதிரியும் தெரியல, அவரை வீழ்த்துறதுக்கு பிரயாசப்பட்ட மாதிரியும் தெரியல. கவனியங்கள், யாரும் அவரை வீழ்த்த முடியாது. ராஜாதி ராஜா, யுக யுகமாக பாருங்க அவர் தான் ராஜா. ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஆகவே அவருக்காக அவர் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்காக ஜெயிச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? பாருங்க, அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். இயேசு சொல்றாரு, நான் ஜெயிச்சேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. நான் ஜெயிச்சேன், நீங்களும் ஜெயம் எடுப்பீர்கள். என்னுடைய ஜெயம் உங்களுடைய ஜெயம் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணுகிறார். பாருங்க, நான் முதல்ல சபையில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். பாருங்க, பெரிய பாஸ்டர், நான் திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் கழித்து சொன்னார், நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசணும், சர்ச்சில் பேசணும் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசுவேன், பைபிள் ஸ்டடியில் பேசுவேன், ஆல்நைட் ப்ரேயரில் பேசுவேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு குண்டை தூக்கி போட்டார், நீங்கள் சர்ச்சில் பேசணும். எனக்கு வெலன்னு ஆயிட்டேன் நான். அப்புறம் பாருங்க, 20 நிமிஷம் சண்டே சர்வீஸில் பேசினேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, நல்ல வசனங்களை சொல்கிறீங்க, மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்களே பேசிடுங்க அப்படின்ட்டாங்க. இதனடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முழு சர்வீஸ்லையும் பேசக்கூடிய பொறுப்பை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பாருங்க, ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு வருவேன் நான். ஆண்டவரே, ஒரு மணி நேரம் நான் பேசணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க வாரமெல்லாம் படித்து நோட்ஸ் எடுத்து ஜெபம் பண்ணி வந்து பிரசங்கம் பண்ணுவேன். பாருங்க, ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்ன தலைப்பில் நான் பேசணும், ஒரு தலைப்பு தாருங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு. பாருங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த வசனத்தை கொடுத்தாரு. அது 1 யோவான் 5:4 இருக்குது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த வசனத்தை வச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளின் வெற்றி என்கிற தலைப்பின் கீழே பேசினேன். பாருங்க, நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா இந்த சத்தியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்லி. எனக்கு நல்லா தெரியும் பிரயோஜனமாக தான் இருந்திருக்கும், ஏன்னா அது எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சே. ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி நான் தான். முதல்ல அந்த சத்தியம் எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. ஆகவே நிச்சயமா அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவியம் அருமையானவர்களே, வெற்றிக்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், பக்திக்காக அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் பக்தியை தான் பெருசா ப்ரொமோட் பண்றாங்க. பக்தி இருக்கட்டும், ஆனா பிரதானமாக தேவன் அருமையானவர்களே நாம் வெற்றிகரமாக இருக்கும்படி விரும்புகிறார். உலகம் அருமையானவர்களே பக்திமான்களை பார்த்து ஈர்க்கப்படாது. உலகம் பாருங்க வெற்றி சிறக்கிறவர்களை பார்த்து ஈர்க்கப்படும், வெற்றியாய் வாழ்கிறவர்களை பார்த்து என்ன செய்யப்படும்? ஈர்க்கப்படும். அப்ப வெற்றி சிறக்க வேண்டுமானால் அருமையானவர்கள் வேதத்தின் சத்தியங்களை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் நம்முடைய வெற்றிக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வெற்றியின் புஸ்தகம். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோம். பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இது நான் வெற்றி பெறும்படி தேவன் எனக்கு கொடுத்த வெற்றியின் புஸ்தகம். இன்னொரு முறை சொல்லுவோம், இது நான் வெற்றி பெறும்படி தேவன் எனக்கு கொடுத்த வெற்றியின் புஸ்தகம்.
பாருங்க, இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டே தோத்து போயிடக்கூடாது. ஆ? நல்லா விசுவாசிக்கணும், அறிக்கையிடணும், நல்லா ஜெபம் பண்ணணும். பாருங்க, வசனங்களை மனசுல வைக்கணும், வசனத்தின்படி சிந்திக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். அப்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை பாருங்க வெற்றிகரமா இருக்கும். வெற்றிக்கென்று தேவன் இந்த புஸ்தகத்தை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு சொல்றாரு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப சங்கீதம் 34:19 போங்க. சங்கீதம் 34:19. இதுவும் அதே மாதிரி ஒரு வசனம் தான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன செய்வார்? விடுவிப்பார். நிறைய பேர் அந்த பகுதியை நல்லா பிடிச்சுக்கிடுவாங்க. பார்த்தீங்களா பிரதர், போட்டிருக்குது பார்த்தீங்களா பிரதர்? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கு, அதனாலதான் எங்க அநேக துன்பத்தில் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்பாங்க. ஐயோ, அது வசனத்தினுடைய ஒரு பகுதி மட்டும்தான். ஆனா ரெண்டாவது பகுதி அது ரொம்ப முக்கியம். அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு அறிவிக்கிறது. அது என்ன சொல்கிறது? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். 100 பிரச்சனை வந்துச்சுனாலும் 100 பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க விடுதலையாக்குவார்னு? அதனாலதான் பாருங்க, நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக இந்த 3 வாலிபர்கள், எபிரேய வாலிபர்கள் சொன்னாங்க, உமக்கு உத்தரவு சொல்லும்படி எங்களுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது, ஆனாலும் நாங்கள் சொல்றத உனக்கு சொல்லிடுறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ என்னமோ எங்களை ரொம்ப பயம் காட்டுற, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளைகளை தள்ளி விட்டுருவோம், கீழே போறதுக்கு முன்னாடியே கருகிருவீங்க அப்படின்னு சொல்லி பயம் காட்டுறீங்க. ஆனால் இந்த அக்கினி சூளை எல்லாவற்றையும் பார்க்கலாம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். இந்த அக்கினி சூளைக்கு அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று பாருங்க விசுவாசத்துல பேசுறாங்க. இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கணும். அடிக்கடி சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் வியாதியை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த குடும்ப பிரச்சனையை நீக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். இருக்கிறீங்களா? பாருங்க, அப்படி விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பாருங்க, எங்கெல்லாம் அவிசுவாசமா இருக்குதோ அதை மட்டும் பிடிச்சுக்கிட கூடாது. அது ஒரு சத்தியத்தை சொல்லுது. உலகத்திலே உபத்திரவம் உண்டுன்னு சொல்லி அங்க சொன்னார்லே, இங்க சொல்லுகிற நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். நிறைய துன்பங்களை பாருங்க பிசாசு நீதிமான்களுக்கு என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். ஏன்னா அருமையானவர்களே, அவன் அரசாட்சி செய்யற உலகம் அது. அவன் நீதிமான் கிடையாது, அவன் ஒரு பாவி. பைபிள்ல போட்டிருக்கு, பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு கொடிய பாவி, இருக்கிறதுல பெரிய பாவி அவன் தான். அவனுக்கு கீழே தான் மற்ற பாவிகள் எல்லாரும். கவனிங்க. ஆகவே இந்த பாவி பயலுக்கு நீதிமான்களை பிடிக்க மாட்டேங்குது. நீதியா நடக்கிறது, நீதியா காரியங்களை செய்கிறது அவனுக்கு என்ன செய்ய பிடிக்க மாட்டேங்குது. நம்மளை மாதிரி இவங்களும் பாவம் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? யோசிக்கிறான். சர்ச்சுக்கு போறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, நீதியா நடக்கிறாங்க, நேர்மையா நடக்கிறாங்க, வசனத்தின்படி நடக்கிறாங்கன்னா அவனுக்கு வயிறு எரியுது. இன்னைக்கு உலகத்தில் நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா? யாராவது கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா அடுத்தவனுக்கு பொறாம ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. கம்பு வெட்டி போடுற வேலையில் இறங்கிடுறானுங்க. நீ வடக்கடை போட்டனா நான் எதிர்கடை போடுவேன். அதாவது இவருக்கு வந்து வடை போட்டு விற்று சம்பாதிக்கணுன்றது இல்லை. அவன் போட்டிருக்கிறான் வடக்கடை, அதை வந்து எப்படியாவது என்ன செய்யணும்? தடுக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யலாம்னு சொல்லி இப்படி தான் பாருங்க, எரிச்சலில் பொறாமையில் உலகம் வேலை செய்யுது. அது பிசாசினுடைய சுபாவம். பிசாசு தான் பாருங்க பொறாமையினுடைய மொத்த ரூபம். அந்த பொறாமையின் நிமித்தம் தான் பாருங்க ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து அவங்க வாழ்க்கையவே கவுத்து விட்டான். கவனிங்க, இன்னைக்கும் அந்த பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் புரிந்து கொண்டு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆண்டவருக்கு என்ன செய்யுது? பிடிக்குது. நான் வந்து நீதியில் நடக்க போகிறேன், நான் வந்து
பரிசுத்தத்தில் நடக்க போகிறேன், நான் வசனத்தின்படி நான் நடக்க போகிறேன், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்வார், விலக்கி காப்பார். நீ கொண்டு வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் அற்புதமாய் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? பாருங்க, கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க, பலத்த சுழல் காற்று எழும்பிட்டு நம்ம வாசிக்கிறோம். யார் கொண்டு வந்தது இந்த பலத்த சுழல் காற்று? ஒரு பிரசங்கர் சொன்னாரு, கடவுள் தான் அனுப்பினார். கடவுள் எப்படிங்க அனுப்பியிருப்பாரு? கடவுள் தானே படவுக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய பெயர் இயேசு, அவர் எப்படி அனுப்பியிருப்பாரு? பாருங்க, ஜனங்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு நாளும் தீமையை அனுப்பவே மாட்டாரு. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவனா இருக்கிறார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் தேவன் நல்ல தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் தேவன் நல்ல தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் தேவன் நல்ல தேவன். பாருங்க, நம்முடைய உபதேசத்துக்கு அஸ்திபாரமே நம்முடைய தேவன் நல்ல தேவன். பாருங்க, அவற்றிருந்து எந்த தீமையும் இதுவரைக்கும் வந்ததில்லை, இனிமேலும் வரப்போறது இல்லை. அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்ப பலத்த சுழல் காற்று எங்கிருந்து வந்துச்சு? பிசாசு அனுப்புறான். பாருங்க, இந்த இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் நடுக்கடல்ல அமிழ்த்தி சாகடிச்சுட்டா தேவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் பாழாக்கிடலாம், ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். ஆகவே இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் கொல்றதுக்காக பலத்த சுழல் காற்று என்ன செய்யறான், கிளப்பி விடுறான். இயேசுவுக்கு இது நல்லா தெரியும். பிசாசு ஒரு பலத்த சுழல் காற்று கிடையாது, 1000 பலத்த சுழல் காற்றை கொண்டு வந்தாலும் நாங்க அக்கறையில் போய் சேர்றதை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியும். அதனாலதான் புறப்படுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் இல்லையா? கர்த்தருக்கு சித்தமானால் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னா சொன்னாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னா டெஃபினட்டா சொல்லிட்டாரு, நிச்சயமா அங்கதான் போய் சேர போறோம்னு. அதனாலதான் பாருங்க, சொல்லிட்டு பேசாம தலைவணி வச்சு அவர் பாட்டில் தூங்கிட்டாரு. அவருக்கு தெரியும், பிசாசு என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளை அழிக்கவே முடியாது, நம்ம டெஃபினட்டா அக்கறையில் போய் சேருவோம். தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் பிசாசு நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களை குறித்து உன்னதமான திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு அருமையானவர்களே. ஆகவே அவருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் பிசாசு உங்களை பாருங்க மேற்கொள்ளவே முடியாது. ஃபைனலா ஜெயிக்க போறது நீங்க தான். இப்ப இதை மனசுல வச்சீங்கன்னா பாருங்க, வாழ்க்கை ஓட்டம் பாருங்க வெற்றிகரமா இருக்கும், ஈஸியா ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். சீஷர்கள் தான் பயந்துட்டாங்க. ஆண்டவரே, மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புறாங்க. இயேசு எழும்பி, காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிருன்னு சொல்றாரு. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லப்பா, அக்கறையில் போய் சேர போறோம்னு சொல்லி, ஏன் பயப்பட்டீங்க? இன்னைக்கும் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. சில பிரச்சனைகள் ஊடாக நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, அதை குறித்த பயம், அதை குறித்த கவலை பாருங்க, அது உங்களை எதிர்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பா அதை விட்டு நீ வெளியே வருவ, கண்டிப்பா நான் அதுக்கு நீ வெளியே வருவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன், கண்டிப்பா நீ ஜெயிப்பா என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இதை விசுவாசித்து நாம் தைரியம் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, எல்லாம் சொல்ல எல்லாவற்றிலும் நின்று. 100 பிரச்சனைகள் வரும்போது 95 இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டாரு, 5 என்னப்பா செய்யறது, அது கொஞ்சம் நீயே சமாளிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்ல போறது இல்ல. 100ஐயும் என்கிட்ட விட்டுரு, நான் டோட்டலா எல்லாத்தையும் செஞ்சிடறேன், எராடிகேட் பண்ணிடுறேன். 100ல இருந்து உனக்கு விடுதலை, பரிபூர்ண விடுதலை நான் உனக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறாரு. இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. வெற்றியின் தேவன் பாருங்க, நம்முடைய தேவன் பாருங்க நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை எதிர்த்து வருகிற பிரச்சனைகளை பார்க்கலாம், நம்ம கூட இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் வெற்றியின் தேவன், வெற்றி சிறக்கிற கர்த்தர் என்று அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். திருப்போம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்துக்கு போங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் பாருங்க, 3 வசனங்கள் வாசிக்கிறேன். 1 முதல் 3 வசனங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்,
குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பாருங்க, 2 பெரிய அற்புதங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் இந்த சந்தர்ப்பத்திலே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று, கடல் திறந்தது, செங்கடல் திறந்தது. வழி இல்லையேன்னு யோசிக்கிறாங்க. பின்னால பார்வோனின் சேனை, முன்னால கடல். கடலுக்குள்ள போனா கடலை விழுந்து சேர்த்து போயிடுவாங்க, பின்னால போனா பார்வோன் பிடிச்சிட்டு போயிடுவான். ஏற்கனவே 430 வருஷம் இவங்களை அடிமைகளாக வச்சிருந்தான். பாருங்க, இப்ப வெள்ளியும் பொண்ணையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க சும்மா வந்திருந்தா கூட விட்டுருப்பான். எகிப்திலிருந்து பாருங்க, வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் ஆண்டவர் கேட்டு வாங்க சொன்னாரு. கேட்டாங்க, கர்த்தர் கொடுக்க சொன்னாரு. பாருங்க, எகிப்தியர் கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு மூட்டை மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு பாருங்க இவங்க பிரயாணப்பட்டு வந்துட்டாங்க. இந்த பார்வோனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் என்னன்னா, இவ்வளவு நம்முடைய தேசத்தினுடைய பொன்வெளியெல்லாம் பாருங்க கொள்ளையடிச்சிட்டு போறாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தம். அதை பிடுங்கிட்டு போறதுக்கு தான் வந்தான்னு சொல்லி வேத புஸ்தகம் ஒரு குறிப்பை சொல்லுகிறது. பாருங்க, அது நம்ம பாயிண்ட் கிடையாது. பாருங்க, ஏன் வந்தான்றதுக்கு காரணம் அதான். இவங்க எகிப்தின் பொண்ணையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அவனுக்கு ஐயோ நம்ம பொண்ணு வெளியெல்லாம் கொண்டு போறாங்களேன்னு சொல்லி பாருங்க அதை பிடுங்கிட்டு வர்றதுக்கு தான் பின்னால வந்திருக்கிறான். ஆகவே இவங்க திரும்பி போனாங்கன்னா மறுபடியும் கொண்டு போயிடுவான், எகிப்தில் கொண்டு போய் அடிமைகள் ஆக்கிடுவான். என்ன செய்யறது? ஒருவேளை திரும்ப கொண்டு போய் அடிமைகள் ஆக்கிட்டான்னா முந்தின நிலைமையை பார்க்கலாம் பிந்தின நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா? இன்னும் ரொம்ப ஆட்களை கஷ்டப்படுத்தியிருப்பான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கதியான நிலைமை. தேவன் பாருங்க என்ன அருமையா அவங்கள வழி நடத்தினாரு. முன்னால இருக்கிற செங்கடலை அற்புதமா திறந்துட்டாரு. வாட் அ ஒண்டர்! என்ன பெரிய அற்புதம் பாருங்க. கடலை திறக்கிறதுனா இது யாரால முடியும்? இன்னைக்கு இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணா கூட கடலை பிரிக்க முடியாது. கடலுக்கு அடியில் போறதுக்கு சப்மரைன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் பாருங்க, அதில் பிரயாணம் பண்றாங்க. ஆனால் கடலை பிளக்க முடியாது. இந்த பக்கம் மதில் மாதிரி நிற்குது தண்ணி, இந்த பக்கம் மதில் மாதிரி நிற்குது தண்ணி. கர்த்தர் மட்டும்தான் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன். பாருங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை நம்முடைய தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்பணும். ஆண்டவர் சொல்லும் போது அப்படி சொல்லணும், ஆண்டவரே நான் நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை என் வாழ்க்கையில் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். கர்த்தருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது? ஏன்னா அற்புதங்களை செய்யறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்முடைய விசுவாசம் பாருங்க, அதை தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஒருத்தன் சொன்னா பாருங்க, இது கர்த்தரால ஆனா கூட முடியாது அப்படின்னா. எலிசா சொன்னா, நீ கண்ணால பார்ப்ப, ஆனா நீ ருசிச்சு பார்க்கவே மாட்ட, நீ அதில் சாப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா, அது போலவே கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு. இவன் எதிர்பார்த்ததை காட்டிலும் இவன் நினைக்காத ரீதியில கர்த்தர் அற்புதமாய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணாரு. கடைசியில் அதை பார்த்தான் பாருங்க, மிதிப்பட்டு செத்தான்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நீங்க சுகத்துக்காக அப்படி விசுவாசிங்கன்னா சுக ரீதியில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உதாரணத்துக்கு உங்க ஹார்ட் கூட பழுதுபட்டதா இருந்துச்சுன்னா நீங்க விசுவாசிங்கன்னா, ஆண்டவரே நீர் ஏற்கனவே என் பழைய ஹார்ட்டை உருவாக்குனவரே நீர் தான், இந்த ஹார்ட்டை எடுத்துட்டு இன்னொரு புது ஹார்ட்டை உம்மால வைக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சரீர அவயவங்கள் எல்லாம் பலப்படுத்துகிற தேவன் நீர் தான் அப்படின்னு சொன்னா, அருமையான கர்த்தருக்கு அது ரொம்ப நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா அவர் கையில் கொடுத்துட்டீங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யாம இருக்க முடியாது. ஆகவே பாருங்க, நம்முடைய தேவன் நம்முடைய விசுவாசத்தை பெரிதாக நினைக்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. பைபிள்ல போட்டிருக்கு, இஸ்ரவேல் மக்கள் அவருடைய அவிசுவாசத்தினாலே தேவனை லிமிட் பண்ணிட்டாங்களாம்,
மட்டுப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போதும் அவிசுவாசத்தை பாருங்க அலோவ் பண்ணவே கூடாது. எப்போதும் விசுவாசத்தை பேசுகிறவர்களாக இருக்கணும். ₹1,00,000 கடன் இருக்குது, சூழ்நிலை சொல்லுது இது தீர்றது ரொம்ப கஷ்டம், வட்டி பெருகிட்டே போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான்னு சொல்லுகிறாரு. உடனே இந்த மனசு யோசிக்குது, எப்படி இது தீரும்னு சொல்லி. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இவ்வளோ பெரிய கடனை என் முயற்சினால் தீர்க்க முடியாது, ஆனால் உம்முடைய அற்புத வல்லமை இந்த கடனை தீர்க்க வல்லதாய் இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிறீங்களா? பாருங்க, நீங்கள் கர்த்தர்ட்ட அப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி விசுவாசி பாருங்க, அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மிரக்கிள்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம், நூற்றுக்கணக்கான அற்புதங்களை பார்த்துருக்குறோம். கவனியங்கள், நம்முடைய விசுவாசம் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ பெரிய கடல் திறந்து அங்கே வழி உண்டானது என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது பெரிய அற்புதம் என்னன்னா, பின்னால வந்த பார்வோனின் சேனை அந்த கடலுக்குள்ளே முங்கி அத்தனை பேர் செத்தாங்க. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்குது. பார்த்தீங்களா? பைபிளில் போட்டிருக்குது, அந்த போர் வீரரெல்லாம் செத்து கிடப்பதை இஸ்ரவேலர் கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்த கண்ணால பார்த்தாங்க. ரெண்டு பெரிய அற்புதம். கடல் திறந்துருச்சு, எதிரி என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான். இப்போ பாட்டு பாடுறாங்க, கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அருமையானவர்களே, இவ்வளோ பெரிய அற்புதத்தை இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் செஞ்சிருக்கும் போது, உங்க வாழ்க்கையில தேவைப்படுகிற சின்ன சின்ன அற்புதத்தை செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. ஆனா நீங்க சொல்லணும், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற கர்த்தர், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர், கர்த்தர் வழிவாசல்களை திறந்து விடுகிற கர்த்தர், கர்த்தர் வாய்ப்புகளை உண்டாக்குகிற கர்த்தர், மனுஷர் தயவை கொண்டு வருகிற கர்த்தர், தேவ கிருபையை அருளுகிற கர்த்தர். இருக்கிறீங்களா? பாருங்க, அதை விசுவாசிக்கணும். பாருங்க, அப்படி விசுவாசிக்கும் போது அருமையானவர்களே, அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்டியன் லைஃப் வந்து பாருங்க, இது ஒரு அற்புத வாழ்க்கை. ரட்சிப்பே ஒரு அற்புதம் தான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புதத்தில் தான் ஆரம்பிச்சிருக்குது. பைபிள் வந்து ஃபுல் ஆஃப் மிரக்கிள்ஸ். நீங்கள் வந்து இந்த புஸ்தகத்திலிருந்து அற்புதத்தை எடுத்துருங்க, அப்புறம் இது ஒரு சாதாரண புஸ்தகம் ஆயிரும். பாருங்க, நம்முடைய தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய எதிரிகளை மடங்கடித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் செங்கடலை திறந்து பார்வோன் சேனையை ஜெயித்து மகிமையாய் வெற்றி சிறந்திருப்பாரானால், புதிய ஏற்பாட்டில் அதை காட்டிலும் அதிகம். புதிய ஏற்பாட்டில் உலகத்திலேயே பெரிய எதிரியாகிய பிசாசானவனை கர்த்தர் கல்வாரியிலே மடங்கடிச்சிருக்கிறார். ஆமேன். அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி, அருமையானவர்களே, மரித்து, பைபிளில் போட்டிருக்குது, பாதாளத்துக்குள்ள அவருடைய ஆவி போச்சான். பிசாசு யோசிச்சான், யாரை மடங்கடிக்கணுமோ அவரை மடங்கடிச்சிட்டோம், யாரை கொல்லணுமோ அவரை சிலுவையில் அடித்து கொண்டுவிட்டோம், யார் நமக்கு சவாலா இருந்தாரோ அவரை ஒன்றுலாமாக்கிட்டோம் சொல்லி பிசாசு யோசிச்சான். பாதாளத்தில் அவருடைய ஆவியை கொண்டு போய் 3 நாட்கள் பாருங்க, அத்தனை பிசாசுகளும் அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறது. அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை பார்க்கலாம், பாதாளத்தில் ஆவியிலே பட்ட வேதனை அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பயங்கரமான உபாதைகளை பைபிளில் போட்டிருக்கு. மரண உபாதைகளினாலே கட்டப்பட்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரண உபாதைகளினாலே இயேசு பாதாளத்தில் வேதனைப்பட்டார் 3 நாட்கள். 3 நாட்கள் முடிஞ்ச மாத்திரத்தில், மனுஷனுடைய பாவத்துக்காக கொடுக்கப்பட வேண்டிய எல்லா கரையும் கொடுக்கப்பட்டு தீர்த்த மாத்திரத்தில், அருமையானவர்களே, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இட் இஸ் எனஃப், போதும், மனுக்குலத்துக்காக தேவகுமாரன் கொடுக்க வேண்டிய கிரயமெல்லாம் கொடுத்து தீர்ந்தாயிற்று, இட் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்ட மாத்திரத்தில் இயேசு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பைபிளில் போட்டிருக்குது, இயேசு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்ப்பிக்கப்பட்ட மாத்திரத்தில், தேவ ஜீவன் அவருக்குள்ள வந்த மாத்திரத்தில், அவர் அருமையானவர்களே பிசாசினிடத்திலிருந்து அதிகாரத்தையும் எல்லா வல்லமையையும் பாருங்க, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல்களையும் அவன்கிட்ட பிடுங்கி அவனை வந்து ஒண்ணுமில்லாதவனாக்கி
அவன் தலைய நசுக்கி, அருமையானவர்களே, எல்லா குட்டி பிசாசுகளையும் பாதாளத்துல, ஒரு விதத்துல சொல்லப்போனா, நம்ம பாஷையில சொல்லப்போனா பந்தாடுனார் இயேசு. நமக்காக பாருங்க, பிசாசுகளை ஜெயித்து அவர் வந்து பாதாளத்தை ஜெயித்து, கல்லறையை ஜெயித்து, பாருங்க, உயிர்த்தெழுந்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்கிறாரு, வானத்திலும் பூமியில சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டிலேயே மகிமையாய் வெற்றி சிறந்தார்னா, புதிய ஏற்பாட்டினுடைய வெற்றியை எப்படி சொல்றதுங்க? அதிக மகிமையாய் வெற்றி சிறந்தார் இயேசு. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்காக அதிக மகிமையாய் வெற்றி சிறந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக அதிக மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்ப நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப நிச்சயம் இல்லையா? உங்க பிரச்சனைகளை நீங்க மேற்கொள்வது ரொம்ப நிச்சயம். ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன இயேசு, அவர் தான் சொன்னாரு, நீங்கள் என் நாமத்தினாலே புறப்பட்டு போங்கள். அந்த அதிகாரத்தை உங்க கையில் தர்றேன். அந்த அதிகாரத்தை அவர் வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு நீங்க வாங்க, அதுக்கு பிறகு தரேன்னு சொல்லல, இப்பவே தந்திருக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவின் நாமத்துக்குள்ள வச்சு அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம கையில் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு வியாதி வந்த மாத்திரத்தில் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லணும். பாருங்க, பிரச்சனைகள் வந்த மாத்திரத்தில் அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லணும். ராத்திரி நீங்க தூங்க முடியலன்னா அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் நான் நல்லா தூங்குவேன். என் தூக்கத்தை எந்த பிசாசும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கணும். எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் அந்த நாமத்துக்குள்ள இருக்குது. அந்த நாமம், அதனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னா உங்க வாயில அந்த நாமம் என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்க உங்க வாயில அந்த நாமத்தை உச்சரிக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு. இன்னொரு முறை அடிக்கடி சொல்லணும், இயேசுவின் நாமத்தில். அவ்விதமாக சொல்லும் பொழுது கர்த்தர் பெற்ற வெற்றியை அருமையான நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். பாருங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்று நாம் பார்க்கிறோம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு பிரசங்கர், அவர் அடிக்கடி சொல்வாராம், சேட்டன் யூ ஆர் அ டிஃபீட்டட் ஃபோ. பிசாசே நீ தோற்கடிக்கப்பட்டவன். அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லணும். பாருங்க, நம்முடைய பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு நம்முடைய விசுவாசம் தான். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப என்ன தடைய பிசாசு கொண்டு வந்தாலும் பிசாசை பார்த்து நீங்க சொல்லணும், பிசாசை நீ தோற்கடிக்கப்பட்டவன். இந்த பிரச்சனைய நீ என் வாழ்க்கையில போட்டு என்னை முன்னேற விடாதபடிக்கு நீ தடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனையை நான் முறிக்கிறேன். நீ தோற்கடிக்கப்பட்டவன். யூ ஆர் அ டிஃபீட்டட் ஃபோ. அப்படி சொல்லுங்க. பாருங்க, பிசாசுடைய தோல்வி உறுதிப்படுத்தப்படும். ஜெயம் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். திறக்காத வாசல் திறக்கப்படும். பாருங்க, நாம தான் நம்முடைய விசுவாசத்தை பாருங்க, நம்ம பேசுகிறவர்களாக, விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். பிசாசுக்கு அவனுடைய தோல்வியை ஞாபகப்படுத்தும் போது அவனுக்கு ரொம்ப வெக்கமா போயிருது இல்லையா? இன்னைக்கு மனிதர்கள் பாருங்க, அவங்க வெற்றியை கொண்டாடுறாங்க, ஆனா தோல்வியை யாரும் கொண்டாடுறது கிடையாது இல்லையா? தோல்வி யாராவது கொண்டாடுறாங்களா? தோத்து போறாங்க, பேசாம தலையை கவுந்துட்டு அவங்க பாட்டில் செய்யறாங்க, போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தோல்வியை யாராவது ஞாபகப்படுத்தினா அதை பற்றி பேசாதீங்கன்றுவாங்க இல்லையா? ஏன்னா அது ஒரு வெக்ககரமான விஷயம். பிசாசுக்கு அது நல்லா தெரியும். கர்த்தர் அவனை மடங்கடிச்சிருக்கிறாரு, தோற்கடிச்சிருக்கிறாரு. அவன் தோல்வி அவனுக்கு என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தணும். கர்த்தருடைய வெற்றி என்னுடைய வெற்றி. அவர் பெற்ற வெற்றி நான் பெற்ற வெற்றி. நான் அவர் அன்றைக்கு வெற்றி பெற்ற போது நான் அவருக்குள்ள இருந்தேன். கர்த்தருடைய கணக்கு அதுதான். ஆகவே அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி. பிசாசே நீ தோற்கடிக்கப்பட்டவன் என்று சொல்லி பாருங்க. வெக்கப்பட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவான். பிசாசை விரட்டுறதுக்கு இதெல்லாம் சரியான பாருங்க காரணங்கள். ஆதாம் காலத்திலிருந்து எந்த மனுஷனும் பிசாசை தோற்கடிச்சதே கிடையாது. ஆனா இயேசு அவனை தோற்கடித்திருக்கிறார். மனுஷனாக பாருங்க, இந்த உலகத்துல பிசாசு நினைச்சிருக்கிறாரு, தோற்கடிச்சிருக்கிறார் நம்முடைய சார்பாக. அப்ப நாம் என்ன விசுவாசிக்கணும்? பாவம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் எனக்கு கடிதத்தின் மூலமாக கூட சில ஜெப குறிப்புகளை அனுப்புகிறாங்க.
பயங்கரமான அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் ஐயா, ஏசப்பா என்னை விடுதலை ஆக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆ? நான் ஜெபம் பண்றதுனால விடுதலை வரப்போறது இல்ல, நீங்க விசுவாசிக்கிறதுனால விடுதலை வரப்போகுது. என்ன விசுவாசம்? இயேசு இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை ஏற்கனவே நினைச்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இந்த 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 பிசாசனுடைய அடிமைத்தனத்துக்கு கீழே நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வெட்கமும் அவமானமும் என் வாழ்க்கையின் பங்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் மகிமையா என்ன செஞ்சிருக்கிறாரு? வெற்றி சிறந்திருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால இந்த அடிமைத்தனத்தை நான் சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த அடிமைத்தனத்தை நான் முறிக்கிறேன். இதுக்கு கீழே நான் வாழ மாட்டேன், நான் இதுக்கு மேலே தான் வாழ்வேன். நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய்ன்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அப்ப அருமையானவர்களே, கர்த்தர் அவனை ஜெயிச்சதுனால அந்த ஜெயத்தின் மூலமாக நமக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்பதை பல சம்பவங்களை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இன்னைக்கு ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து முடிச்சிடும். 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு போங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் அற்புதமான நிறைய சம்பவங்கள் பாருங்க வேதத்தில் இருக்குது. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 7ல இருந்தே வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். கவனிச்சிங்களா? பெலிஸ்தர்ங்கிறது இந்த கோலியாத் இருக்கிறானே, அவனை சார்ந்தவர்கள் பாருங்க. இன்னும் கோலியாத்து ஜெயிக்கப்படலை, இன்னும் கோலியாத்து அந்த பெலிஸ்தருக்குள்ள தான் இருக்கிறான். வந்துட்டாங்க இஸ்ரவேல் மக்கள் மேல படையெடுத்து வந்துட்டாங்க. உடனே ஜனங்கள்லாம் பாருங்க பயப்பட்டாங்கன்னு போட்டிருக்குது. பயப்பட்டு சாமுவேல் தான் அன்னைக்கு, வேற ராஜாலாம் இல்லை, சவுல்லாம் அதுக்கு பிறகுதான் வர்றான் பாருங்க. சாமுவேல் தான் அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி மட்டுமில்ல, ஒரு நியாயாதிபதியாகவும் இருக்கிறான். கடைசி நியாயாதிபதி அவன் தான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நியாயாதிபதியாக நம்ம பார்க்குறோங்க. அங்கே சிம்சோன் ஒரு நியாயாதிபதி, கிதியோன் ஒரு நியாயாதிபதி, அப்புறம் தெபோராள் அவ ஒரு நியாயாதிபதி, இப்படி பல நியாயாதிபதிகளை பார்க்குறோம். இந்த நியாயாதிபதிகள் லிஸ்ட்டில் கடைசி சாமுவேல் தான். நியாயாதிபதிகள் மூலமாக தேவன் அவருடைய ஜனங்களை நடத்தினார். அதில் கடைசி நியாயாதிபதி சாமுவேல். சாமுவேல்கிட்ட வர்றாங்க, பயமா இருக்குது, பெலிஸ்தர் வர்றாங்க, எங்களுக்காக கர்த்தர்ட்ட என்ன செய்யுங்க, ஓயாமல் வேண்டி. இன்னைக்கும் ஊழியக்காரங்களை பார்த்து, பாஸ்டர் விடாம ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக அப்படின்றாங்க. இஸ்ரவேல் மக்களும் சாமுவேல் அப்படி தான் சொன்னாங்களா, ஓயாம ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக, விட்டுறாதீங்க, எங்களை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கேட்டாங்க. இப்ப பாருங்க 9வது வசனம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி என்ன செய்தான், வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இப்ப கவனிங்க, சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வந்து பலியிடுகிறான். பலியிட்டு ரத்தத்தை சிந்துகிறான். அந்த ரத்தத்தின் அடிப்படையில் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றான். நல்லா கவனிங்க, இது வேதம் முழுக்க சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு செய்தி. இது ஒரு ரத்த மார்க்கம் பாருங்க. நாம் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாருங்க, இந்த ரத்த கோடு போய்கொண்டே இருக்கிறது. எதிரிகள் வந்துட்டாங்க. இப்ப சாமுவேல் என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து அதை பலியிட்டு ரத்தத்தை என்ன செய்யறாரு, சிந்துறாரு. அந்த ரத்தத்தின் அடிப்படையில் சாமுவேல் ஜெபம் பண்ணுகிறார். நல்லா கவனிங்க, என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு, ஆண்டவரே நாங்க ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம், ரத்த உடன்படிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களை முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு நீர் ரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர். நாங்க அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறோம். அந்த ரத்தத்தின் அடிப்படையில் உம்மிடத்துல நாங்கள் வருகிறோம். நாங்கள் பாவிகள், ஆனா அந்த ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால எங்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறது, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆகவே அதன் அடிப்படை, இந்த ரத்தத்தின் அடிப்படையில் உம்மிடத்துல வருகிறோம். இந்த எதிரிகள் இடத்திலிருந்து எங்களுக்கு ஜெயத்தை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க சாமுவேல் ஜெபம் பண்றான்.
அப்படி ஜெபம் பண்ணும்போது பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஆன்சர் பண்ணாரு. அப்போ கர்த்தர் ஆன்சர் பண்ணணும்னா, அருமையானவர்கள், ரத்தத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் நாம. ஆ? நாம எவ்வளவு நேர்மையானவங்க, நாம எவ்வளவு பக்திமான்க, நாம எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறோம், நாம எவ்வளவு நற்கிரிகளை செய்திருக்கிறோம், இதன் அடிப்படையில் ஆண்டவர்கிட்ட வரவே கூடாது. இதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் அத்தியில ட்ரெஸ் மாதிரி. கவனியுங்கள், கர்த்தர்ட்ட வரும்போது எப்படி வரணும்? ஆண்டவரே, தேவாட்டுக்குட்டியாகி இயேசு எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அந்த ரத்தத்தின் அடிப்படையில் நாங்க உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம், எங்களுடைய எதிரிகளை விரட்டி அடியும் ஆண்டவரே. இருக்கிறீங்களா? ஜெபம் ரொம்ப அம்பு விடுற மாதிரி இருக்கணும், கரெக்டா இருக்கணும். பாருங்க, ரத்தத்தின் அடிப்படையில் நாம் கர்த்தரிடத்தில் வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. சாமுவேல் அப்படிதான் வந்தான். சாமுவேல் மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பக்தர்களும், தாவீது, பாருங்க, மோசே, யோசுவா, ஆபிரகாம், எல்லாரும் அதன் அடிப்படையில் தான் வந்தாங்க. அப்படி ரத்தத்தின் அடிப்படையில் வரும்போது கர்த்தர் அதை கேட்கறது மட்டும் இல்ல, மறுமொழி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 10வது வசனம், சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். இப்ப பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். கவனிச்சிங்களா? இஸ்ரவேலருக்காக கர்த்தர் போராடினாரா? இஸ்ரவேலுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணாரா? ஆம். நம்ம போன பைபிள் சைடில் நம்ம பார்த்தோம், பார்வோனின் சேனை நடுக்கடலுக்கு வரும்போது பாருங்க, கர்த்தர் உருளைகள் எல்லாம் கழட்டி விட்டாராம், சக்கரங்களெல்லாம் கழட்டி விட்டாராம். அவங்களால பாருங்க ரதத்தை நடத்தவே முடியல. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்கிறான், இஸ்ரவேலரின் தேவன் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார், நம்ம திரும்பி போயிடுவோம்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தன் செய்யறான், பேசிக்கிறான். அது மட்டுமல்ல, யோசுவாவினுடைய நாட்கள்ல இந்த 5 ஏமோரிய ராஜாக்களுக்கு எதிராக அவர்கள் போராடின போது இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, அந்த யுத்த வீரர்கள் பட்டயத்தை வீசினாங்கன்னு போட்டிருக்குது. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, வானத்திலிருந்து பெரிய கற்கள் விழுந்துச்சான். ஹலோ, இருக்கிறீங்களா? பைபிள்ல போட்டிருக்கு, இவங்க பட்டயத்தினால கொண்டதை பார்க்கலாம், வானத்திலிருந்து கல்மழை பெய்து பாருங்க, அதன் வழியாக செத்தவங்க நிறைய பேருன்னு சொல்லி பைபிள்ல நம்ம போன முறை வாசித்தோம். இங்க பாருங்க, இங்க பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்களாம். கர்த்தர் என்ன பண்ணாரா? மகா பெரிய, எல்லாரும் சொல்ல மகா பெரிய, லேஸ் ஐடி விழுந்தா பயப்பட மாட்டாங்க. என்ன சத்தம், காதே கிளியிற மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு திறக்கவே முடியாதுன்ற அளவுக்கு மின்னல். மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். கர்த்தர் எப்படிதான் யுத்தம் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியாது. அவருடைய அனந்த ஞானத்தின்படி அவர் என்ன செய்வார்? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படிதான் செய்வார்னு நீங்க யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா எதிரிகள் ஓடி போயிடுவாங்க, ஜெயம் உங்களுடையதாக மாறிடும். ஆமேன். பாருங்க, கர்த்தர் பல விதங்கள்ல தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அதுல இது ஒரு விதம். மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால், கலங்கடிக்காம விட மாட்டார் போல, கலங்கடிக்கிற வரைக்கும் இடி சத்தம் நிக்காது. ஹலோ, இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டிலேயே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேல நம்பிக்கை வச்ச ஜனங்களுக்கு இவ்வளவு கர்த்தர் உதவி செய்திருப்பார். ஆனால் தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களுக்கு எவ்வளவு அதிகமான உதவிகளை கர்த்தர் செய்வார் என்பதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக அருமையான கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்பணும், விசுவாசிக்கணும். நிச்சயம் அந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது. என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், இது அற்புதமா மறைஞ்சிரும், ஜெயம் என்னுடையதாக மாறிவிடும் என்று விசுவாசிப்பீர்களானால் அற்புதத்தை காண்பீர்கள். பாருங்க, அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க எபனேசர். எபனேசர்னா இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆச்சரியமான உதவிகளை அனுப்பி எதிரிகளை மடங்கடிச்சு நமக்கு என்ன செய்கிறாரு? கர்த்தர் ஜெயம் கொடுத்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் என்று பேர் வச்சாங்க. எபனேசர், நல்ல பேரு. எபனேசர். சிலர் கேட்குறாங்க, காருக்கு பேர் வைக்கலாமான்னு? வைங்க, எபனேசர்ன்ற பேர் வைங்க. வீட்டுக்கு பேர் வைக்கலாமா? எபனேசர்ன்ற பேர் வைங்க. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு
உதவி செய்தார், இன்னும் உதவி செய்வாரு. இம்மட்டும் கர்த்தர் ஜெயம் கொடுத்தாரு, இன்னும் ஜெயம் கொடுப்பாரு. இருக்கிறீங்களா? 13ஆம் வசனம் வாசித்து முடிச்சிருவோம். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தாழ்த்தப்பட்டார்கள். எதிரிகள் தாழ்த்தப்பட்டார்கள், இஸ்ரவேல் மக்கள் உயர்த்தப்பட்டார்கள். எதிரிகள் தோற்று போனார்கள், இஸ்ரவேல் மக்கள் ஜெயித்தார்கள். ஏன்னா கர்த்தர் அவர்களுக்காக என்ன செய்தார்? யுத்தம் பண்ணினார். பாருங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஆதியிலிருந்து அப்படிதான். செங்கடல் திறந்ததிலிருந்து, பார்வோனின் சேனை அமிழ்ந்ததிலிருந்து, அருமையானவர்களே, யோசுவா ஏமோரிய ராஜாக்களை ஜெயித்ததிலிருந்து, எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் பாருங்க வெளிப்பட்டு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி, அருமையானவர்களே, எதிரிகளை கலங்கடித்து, எதிரிகளை மடங்கடித்து, எதிரிகளை தாழ்த்தி, இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை கொடுத்து, இஸ்ரவேலரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய நமக்கு எவ்வளவு அதிகமான உதவிகள் இருக்குது. குடும்ப பிரச்சனை தீந்துரும், பிள்ளை இல்லாத பிரச்சனை தீந்துரும், அருமையானவர்களே, திருமணமாகாத பிரச்சனை தீந்துரும், வேலை இல்லாத பிரச்சனை தீந்துரும், வருமானம் குறைவாக இருக்கிற பிரச்சனை தீந்துரும். எல்லாம் மாறி, அருமையானவர்களே, ஓவர் ஃப்ளோயிங், எல்லாத்துலேயும் பெருக்கம், எல்லாத்துலேயும் உயர்வு, எல்லாத்துலேயும் விடுதலை, எல்லாவற்றிலையும் சமாதானம், இவைகளை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எதிரிகளை தாழ்த்தி நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். தோல்வி எதிரிகளுக்கு, ஜெயம் நமக்கு. இருக்கிறீங்களா? எல்லாம் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, மிக ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தாவே நீர் யுத்தம் செய்தீர், செங்கடலை திறந்தீர், பார்வோனின் சேனையை கடலில் அமிழ்த்து அவர்களை எல்லாரும் மடங்கடித்தீர். கர்த்தாவே, எதிரிகளுக்கு தோல்வியை கொடுத்தீர், உம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் மாறாதவர். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறீர். உம்முடைய வெற்றி எங்களுடைய வெற்றி நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே, எங்களுக்காக நீர் ஜெயித்திருக்கிறபடி ஆளுமுக்கு நன்றி. ஜெயத்திலே நாங்கள் நடக்க, கர்த்தா விடுதலையிலே நாங்கள் நடக்க, ஆண்டவரே வெற்றியிலே உயர்விலே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறீர். நன்மையும் கிருபை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடரச் செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.